ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் வந்திருக்காரு. சரி, இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம்? தோல்வி அடைந்த பார்ட் 2கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதோட தொடர்ச்சியாக இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல் பார்ட் 2 பற்றி ஒரு வீடியோ போட போகிறோம். ஓகே. அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் நிறைய பார்ட் 2 ஃபெயிலியர் தான் இருக்குது. சக்ஸஸ்ன்னு பார்த்தா ரொம்ப கம்மி. ஆமா, ஒரு பார்ட் 2 இல்ல சீக்வல்னாலே ஒரு கர்ஸ், ஒரு சாபமா வந்து பார்க்கப்படுது தமிழ் சினிமாவில். இப்போ ரீசெண்டாக வந்ததெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஆமா. இப்போ அதை வந்து மாற்றி அமைக்க விடுதலை 2 வரும்னு எல்லாம் நம்புறாங்க. சர்தார் 2 இன்னொன்று இதுதான் நம்பிட்டு இருக்காங்க இப்போதைக்கு பெருசாக. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி சக்ஸஸ் ஆன பார்ட் 1 எடுத்து பார்க்கலாம். இப்போ என்னன்னா வந்து முதல் படம் இதை வந்து யாராலையும் தவிர்க்க முடியாது. இது வந்து ஒரு சீக்வல் செகண்ட் பார்ட் இட்டுனா கம்பல்சரி எல்லாரும் சொல்ற படம் வந்து சிங்கம் 2. ஹரியோட கெரியர்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்ட் 2 எடுக்கிறாரு, பெரிய ஹிட். சூர்யாவோட கெரியர்ல அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்ட் 2. ஓகே. செகண்ட் பார்ட்டோட சக்ஸஸ் வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ். பார்ட் 1ஓட ரொம்ப பெரிய சக்ஸஸ். இது வந்து என்னன்னா சீக்வலா வந்து ஒரு பார்ட் ஹிட் ஆனது அந்த டைம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த படம்லாம் வந்து சீக்வல் கிடையாது, கட் பண்ணா வேற கதை இந்த மாதிரி எடுத்துருந்தாங்க. ஒரு சீக்வலா ஹிட்டான சிங்கம் 2 நிறைய வகையில படம் வந்து மக்களுக்கு நிறைய என்கேஜிங்கா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு சீக்வலான சிங்கம் 3. ஆமா, அது வந்து பேர் கிடைக்காத, டைட்டில் கொடுக்காதனால S3 மாத்தி C3 மாத்தி அதுல வழக்கம் போல இன்னொரு குளறுபடி பண்ணாரு ஹரி. சிங்கம் சீரிஸ் ஒர்க் பண்ண டிஎஸ்பியை தூக்கி சாமி, ஆமா சாமியில போட்டு அதுல ஒர்க் பண்ண ஹாரிஸ் தூக்கி இதுல போட்டு மியூசிக்லயே பெரிய ரெண்டுலயுமே போச்சு, டவுன் ஆயிடுச்சு. மியூசிக்காவும் வந்து டவுன் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொன்னு வந்து அதுல காமெடியும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. முந்தைய பாட்டுல சந்தானம் அங்க நிறைய காப்பாத்தி இருந்தாரு. இதுல சுத்தமா சூர்யால காப்பாற்ற முடியல. கமலா நல்லா இருக்கு. பன்றி ரூம் அது நல்லா இருக்கு. கடலை உருண்டை, சுடலை உருண்டை, அப்புறம் ரெஸ்ட் எடுத்த ரூம் காட்டு, அதெல்லாம் நல்லா இருக்குமே. தூத்துக்குடி மண்ணத்துக்கு வாயில போட்டுருவேன், காரைக்குடி ஏதோ சொல்லிட்டு உளறிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த படத்துல நிறைய இருக்கு. அப்புறம் இந்த கெட்ட வார்த்தை பேசுறான் சார் ஒரு காமெடி வரும். அதெல்லாம் தியேட்டர்ல வந்து விழுந்து விழுந்து சிரிச்சாங்க எல்லாரும். ரோஜா பூ மாலை அதானே? ரோஜா பூ மாலை அருமையான காமெடி தான். இப்ப அந்த அது வந்து ஆவரேஜ் ஹிட் தான். சிங்கம் 3 1 2 அளவு பெரிய ஹிட் கிடையாது, ஆவரேஜ் ஹிட் அவ்வளோ. அதை முடிஞ்சிச்சு அந்த சீக்வல். இதுக்கப்புறம் எடுப்பாங்களான்னு தெரியாது, எடுக்க மாட்டாங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் சூர்யா ஹரிக்கே அந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஒரு பேச்சு போச்சு. ஆமா, அப்புறம் ஒரு படம் கமிட் ஆகி மறுபடியும் டிராப் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப அடுத்த பார்ட் வந்து நம்ம ஒரு ஃபன்னான ஒரு பார்ட். இது என்னன்னா வந்து சென்னை 628 பார்ட் 2. இது வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு பார்ட் 1. வெங்கட் பிரபுவோட ஃபர்ஸ்ட் படம். ப்ராப்பரா ஒரு சீக்வல் எழுதின படம் இதுதான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு பாய்ஸ் வந்து கிரிக்கெட் கிரவுண்ட்ல விளையாட்டு ஒரு லைஃப் பத்தி பெருசா சுத்திட்டு இருக்க ஒரு யங்ஸ்டர்ஸ், காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு. இப்ப அதுவே செகண்டா அந்த பசங்க வளர்ந்து கல்யாணம் ஃபேமிலின்னு ஆயிடுச்சு, அங்கிள்ஸா மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிரிக்கெட் ஆடணுமா, ஹெல்த் இஷ்யூ, அது நிறைய விஷயம் பார்த்து பண்றாங்க. ஆமா, இதை ஃபன்னா எவ்வளவு ஃபன்னா சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருந்தாரு வெங்கட் பிரபு. எனக்கும் பிடிச்ச ஒரு சீக்வல் படம் தமிழ்ல. பார்ட் 1 வந்து வெங்கட் பிரபுவோட ஃபர்ஸ்ட் படம், பெரிய ஹிட். ஆமா, அது வந்து கிட்டத்தட்ட அவர் மங்காத்தா பெரிய பெரிய ஹீரோட வச்சு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இப்படி ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் மறுபடியும் அந்த பார்ட் 2 எடுக்கிறாரு. அவர் வெங்கட் பிரபு வந்து நீங்க கணிக்கவே முடியாது. திடீர்னு ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணுவாரு, அடுத்து ஒரு சின்ன ஹீரோ வச்சு இந்த மாதிரி படங்களும் பண்ணுவாரு. அவர் குரூப் வச்சு ஃபிளெக்சிபிளான ஆள் அவரு. ஆமா, யார் கூட வேணா படம் பண்ண அந்த மாதிரி. ஆமா, அதனால வந்து ஒரு ஜாலியான டீம் வச்சு ரெண்டாவது படம். ஸோ இந்த படமும் நல்லா ஜாலியான ஒரு படமா தான் இருக்கும். சொப்பன சுந்தரி பாட்டு இதெல்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பெரிய ஹைப் கிரியேட் பண்ணிச்சு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நல்லா ஓடிச்சு. இல்லைன்னா பார்ட் 1ல வந்து ஒரு அவங்களோட சின்ன ஸ்கூல் பசங்க கிட்ட கிரிக்கெட் தோத்துருவாங்க, பீச்சில் பெட் மேட்ச் ஆடி கேவலமா தோத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பேட்டை பறி கொடுத்துருவாங்க. அதே மேட்சை பார்ட் 2ல கொண்டு வந்து கண்டினியூ பண்ணி அதே பசங்களை கூப்பிட்டு வந்து ஆட வச்சு மறுபடியும் அந்த பேட்டை வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் கனெக்டபிளா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த படத்துல வந்து ஒரு கேரக்டர் யூனிக்கா இருக்கும். செகண்ட் பார்ட்ல அந்த கேரக்டர்ல இல்லைன்னு சொல்ல வைக்கிறதே கொஞ்சம் காமெடியா பண்ணிருப்பாங்க. எங்க போனானே தெரியல, காணாம போயிட்டான், இவன் வேலைக்கு போயிட்டாங்க, செட்டில் ஆயிட்டாங்க, நல்லா ஃபன்னா காமிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வேற மத்த படத்தோட சீக்வல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் காணாம போயிடுச்சு, அந்த கேரக்டர் அப்படியே விட்டுருவாங்க, இல்ல ஆளை மாத்தி விட்டுருவாங்க, சாவடிச்சிருவாங்க, இவருக்கு பதில் இவர் அப்படின்ட்டு. சாமி 2ல இது வந்து ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மனோரமா இவங்க எல்லாம் வந்து கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, விவேக் அவங்க ஃபேமிலிலாம். இன்னொன்று வந்து த்ரிஷா கேரக்டர் பண்ண முடியாதனால அதுக்கு பேர் ஐஸ்வர்யா ராஜேஷ் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அப்படியெல்லாம் இவன் காணாம போயிட்டான், இவன் எங்கேயோ போயிட்டான், அப்படி போயிட்டான் இப்படி போயிட்டான்னு சொல்லி ஃபன்னா முடிச்சிருந்தாங்க. இவன் ஓடி போயிட்டான், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரியாலிட்டியா சொல்லியிருந்தாங்க. எப்படியும் ஒரு கேங்னா அதில் பாதி பேர் இருக்க மாட்டாங்க, அதனால சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு சீக்வல் தான் வந்து சென்னை 628 பார்ட் 2. அடுத்து வந்து கொஞ்சம் வெளி லாங்குவேஜ்ல இருந்து வந்து இங்கிட்டான பார்ட் 2 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேஜிஎஃப் வந்து 1 வந்தப்ப தமிழ்நாட்டுல பெருசா வசூல் ஆகல, 75 லட்சம். அது இந்தியா ஃபுல்லாவே வந்து பெருசா நிறைய பேர் தெரியும். கர்நாடகால ஓடி இருக்கு. தமிழ்ல வந்து 75 லட்சம் தான் அதோட ப்ராஃபிட். 72 லட்சம் சம்திங் தான் வந்து அதோட தியேட்டரிக்கலா வசூல் ஆனது. ஒரு உண்மையை சொன்னோம்னா பேர்ல வந்து அது பைரசி பெருசா ஹெல்ப் பண்ணுச்சு. ஆமா ஆமா, அமேசான் பிரைம்ல விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அது நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி எடிட்ஸ், அதோட மியூசிக் என்ன ஏதுன்னு அந்த கியூரியாசிட்டி வந்து அப்பதான் வந்து நிறைய பேருக்கு வந்து நார்த் வர வந்து ரீச் ஆச்சு. நார்த் வர வந்து அதோட அந்த ரீச் வந்து இருந்துச்சு. மியூசிக் வந்து பேன் இண்டியன் லெவல்ல ஹிந்தி வெர்ஷன்ல எடிட் பண்ணுவாங்க, தமிழ் வெர்ஷன்ல எடிட் பண்ணுவாங்க. டயலாக்லாம் வந்து தமிழுமே தனியா எழுதுன மாதிரி இருக்கும், தமிழ்ல தனியா ஒரு ஆளை வச்சு எழுதிருக்காங்க. பாட்டுமே நல்லா இருக்கும், ஒரு டப்பிங் பண்ண மாதிரியே தெரியாது அந்த படத்துல. எல்லாமே கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அப்புறம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நிறைய ரவியோட அந்த வாய்ஸ் ஓவரே சூப்பரா இருக்கும். அந்த ஒரு பில்டப் பண்ற சீனு
யஷ் அப்புறம் அந்த என்னன்னா கீழே இருந்து ஒரு யங்ஸ்டர் மேலே போகிறது. ஆனால் இது யூஸ்வலாக இடத்துல இருக்கிறது. இதை கொஞ்சம் நல்லா ஃபைட் அதுன்னு மசாலாலாம் ஆட் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆமா இந்த படம் வந்து அந்த ரீச் வந்து பெருசு. பார்ட் 1 ஓடிடி இந்த இதில் வந்து ரீச் பெருசு. தேட்டரிக்கலாக பெருசாக வந்து மக்கள் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் வரும்போது அது கண்டிப்பா தேட்டரிக்கலா. ஆமா அவங்க ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சதே பார்ட் 1லேயே பார்ட் 2க்கான லீடை கொடுத்து தான் முடிச்சிருப்பாங்க. ஏன்னா ஃபுல் கதையும் முடிஞ்சிருக்காது அதில். இதுக்கப்புறம் இன்னும் பெரிய பெரிய இதுக்கப்புறம் இன்னும் பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி முடிச்சிருந்தாங்க. அதே பார்ட் 2 வருது. தமிழ்நாட்டில் மட்டும் 75 கோடி கிட்ட வசூல். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு தியேட்டர் ஓனர் சொல்லியிருந்தாரு, ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதில் வந்து என்னன்னா, நான் கடைசியா வந்து ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்ணாம 24 மணி நேரமா ஓட்டினது வந்து எம்ஜிஆர் படம் ஒன்று. அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டரே ஆஃப் பண்ணல நான் இந்த படத்துக்கு. ஏன்னா ஷோ ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஷோ. ஏன்னா 2வது நாள்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஷோவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏர்லி மார்னிங் ஷோ 3 மணிக்கெல்லாம் சென்னையில 3 மணிக்கெல்லாம் ஷோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்துக்கு. அந்த அளவுக்கு வந்து இந்த படம் சரியான ஹிட். எல்லா ஊர்லயும் கிட்டத்தட்ட ரீவாட்சா பண்ணி தந்தாங்க எல்லாரும். அந்த அளவுக்கு இந்த ஒரு படம் பெரிய ஹிட். கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல வசூலாச்சு. அதுல தமிழ்நாட்டுல இருந்து மட்டுமே 75 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்குன்னு சொல்லி ஞானவேல் ராஜா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அடுத்த படம் வந்து இப்போ எல்லாராலையும் வந்து கொண்டாடப்பட்ட பொன்னியின் செல்வன் 2. ரொம்ப வருஷமா வந்து தமிழ் சினிமால நிறைய பேர் எடுக்கு. எம்ஜிஆர் காலத்துல இருந்து ட்ரை பண்றாங்க, முயற்சி பண்ணி கடைசியா இப்ப ரிலீஸ் ஆனது பொன்னியின் செல்வன் 1, 2 ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப பொன்னியின் செல்வன் 1 வந்து ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட். ஸோ என்னன்னா அவங்க போட்ட பட்ஜெட்டே எடுத்துட்டாங்க. பார்ட் 1 பார்ட் 2 செலவு பண்ண பட்ஜெட்டே ஒரே படத்துல எடுத்துட்டாங்க. ஒரே ஷெடியூலும் ஷூட் பண்ணிட்டாங்க. இப்போ செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகி எவ்வளோ வசூலானாலும் அது ப்ராஃபிட் மாதிரி தான் வந்து ப்ரொடக்ஷன்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த படம் பார்ட் 2 ரிலீஸ் ஆகி அதுவும் நல்ல ஹிட்டு. கிட்டத்தட்ட வந்து ப்ரொடியூசருக்கு பெரிய ப்ராஃபிட். எனக்கு தெரிஞ்ச லைக்கால தான் ப்ராஃபிட். பார்ட் 2 வந்து ஹிட் ஆச்சு, அது ஒரு பக்கம் இருக்கும். ஆனா பார்ட் 1 அளவுக்கு ஹிட் ஆச்சா இல்ல நிறைய மக்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல? இல்ல, ஏன்னா பார்ட் 1ல வந்து அந்த கதை படிச்சவங்க நிறைய பேர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. ஏன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ராஜராஜ சோழன் வந்து காதல் தோல்வியினால கத்திட்டு அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் பார்ட் 2 வரும்போது பார்ட் 2 நிறைய லூப் ஹோல் இருந்துச்சு. நிறைய பேருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 பார்ட் அந்த அளவுக்கு எடுக்க வேண்டிய படத்தை 2ஆ சுருக்கி வச்சு நிறைய கேரக்டர் மாற்றிலாம் பண்ணி வச்சிருக்காங்க படத்தில். அதனால பார்ட் 2 ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும். இப்போ வந்து பார்ட் 2 நிறைய நெகட்டிவ் இருந்துச்சு. நிறைய பேருக்கு பிடிக்கல. ஏன்னா கடைசியாக அந்த போர் காட்சியில வந்து ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. ஏன்னா பாகுபலி அந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் பார்த்துட்டு தமிழ்ல எப்படி ஒரு படம் வருதுன்னு நினைக்கும் போது நம்மளும் தெலுங்கு ஃபேன்ஸ் சண்டை போட்டுட்டு இருந்தோம். போயிட்டு நம்ம சண்டை போடுவீங்க. ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் நினைச்சோம் பொன்னியின் செல்வன் நல்லா பிரம்மாண்டமா வரப்போகுது, நம்ம அவங்க ஜாலியாக சண்டை போடலாம்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தா நமக்கே ஆப்படிச்சிட்டாங்க ஒழுங்கா வராம. அப்புறம் அவங்க நம்மளை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக நம்ம வந்து RRR தான் நல்ல படம்னு சொல்லிட்டு நம்ம இறங்கி விட்டோம். இந்த நண்பேண்டா படத்துல உதயநிதி சந்தானம் காமெடி இருக்கும். அதாவது என்னன்னா, நமக்கு 1000 மனித படம் வேணும், யானை படம் வேணும், அது பேசிட்டு இருக்கல, தக்காளி படம் வேணும், இல்ல நான் உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு தமிழ் சினிமா. ஆமா, நம்ம வந்து ரொம்ப சண்டை போட்டோம் நினைக்கிறேன். தேவையில்லாம போயிட்டு முட்டு கொடுத்து மாட்டிக்கிட்டோம். ஆனா இத்தனைக்கும் பார்ட் 1க்கு எல்லாரும் முட்டு கொடுத்தாங்க வேற வழி இல்லாம. ஆனா பார்ட் 2 வரும்போது ரொம்ப இதனால எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. நம்ம தமிழ் சினிமா ஃபேன்ஸும் கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. RRR படத்தை யாராவது பிரைஸ் பண்ணா போய் அவனை லூசு திட்டுறது, ஹாலிவுட்ல யாராவது பிரைஸ் பண்ணா அவன் இது சரி ஒத்துக்க அக்செப்ட் தோல்வி அண்ட் மூவ் ஆன், அப்படித்தானே இருக்கணும். அது நல்லா இருந்தாலும் 1000 கோடி போச்சு. ஆமா, அது ஏதோ ஒண்ணு எங்கேஜிங்கா இருந்ததுனால ஐடியாலஜிக்கு மாறுபட்டு இருக்கலாம். பட் வந்து ஏதோ ஒன்று எங்கேஜ். இந்த அடுத்து இப்போ வந்து இது பார்ட் 2 என்னன்னு நிறைய கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். விக்ரம் ஆல்ரெடி வந்து விக்ரமோட ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அதோட சீக்வல் தான் வந்து இந்த விக்ரம். அதோட அடுத்த பார்ட் வந்து விக்ரம் 3ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படம் வந்து கமல் கெரியர்லேயே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கம்பேக் இதுதான். ஏன்னா அவர் நடிச்ச சில படம் டிராப் ஆகி, சில படம் வந்து ஷூட் போகாம டிலே ஆகி, சில கம்பேக் விக்ரம் வந்து கம்பேக் இந்தியனா மாதிரி இப்போ கோ பேக் இந்தியனா மாறிடுச்சு. கரெக்டா? கரெக்ட். ஏன்னா விக்ரம் பெரிய ஹிட். அந்த வருஷம் வந்ததுலேயே கிட்டத்தட்ட என்ன சொல்ற ரஜினியோட ரெக்கார்ட்லாம் பீட் பண்ணி கமல் மேலே போயிட்டாரு. ஆனா அடுத்த வருஷமே ஜெயிலர்னு ஒரு படம் சிம்பிளா எதிர்பார்ப்பே இல்லாம ஒரு படத்தை கொடுத்து அதை முறியடிச்சிட்டாரு ரஜினி. ஜெயிலர் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பீஸ்ட். அதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகும். ஆமா, ஏன்னா பெரிய ஓப்பனிங் விக்ரம்க்கு வந்து இருந்த ஓப்பனிங் ரொம்ப பெருசு. நான் ஈரோட்ல படமாக போயிருந்தேன் தியேட்டருக்கு. ஸோ அந்த ரோடே டிராஃபிக் ஆயிடுச்சு. வெளியே வரமுல அந்த ஜெயிலர் வந்து ஓப்பனிங் வந்து நார்மலா போய் அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் மூலமா வந்து 2வது நாள்ல இருந்து செம்ம கூட்டம். ஆமா, விக்ரம்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 2-3 மாசம் எல்லாரும் பார்த்துட்டே இருந்தாங்க. அப்படி பார்த்தனால அந்த படம் அவ்வளவு பெரிய சக்சஸ், நல்ல வசூலும் கூட. ஏன்னா அசிஸ்டன்ட்ஸ்லாம் பைக்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு பெரிய ஹிட் அந்த படம். ஆமா, இப்போ அடுத்து வந்து விக்ரம் படத்துல ஒரு எண்டிங் விட்டுருக்காங்க. ரோலெக்ஸ்னு ஒரு வில்லன் வச்சிருக்காங்க. அது யூனிவர்ஸாவே போகுது. ஆமா, யூனிவர்ஸ்ல விக்ரம் 3 வரும்ன்ற மாதிரி கமலே இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு. கைதி 2 வருது. ஆமா, ரோலெக்ஸ் வருது. அடுத்து ஏதோ லாரன்ஸ் வந்து பென்ஸ் அப்படின்னு ஒரு படம் அது எல்சியூ மாதிரி ஒரு பேச்சு டாக் போயிட்டு இருக்கு. லோகேஷ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் படம் 2. ஆமா, எனக்கு வந்து தமிழ் படம் 3 வராதான்னு. எனக்கு பொதுவா வந்து ஒரு படத்துல கதையை இல்லாட்டா அதை மில்க் பண்றது எனக்கு பிடிக்காது. அடுத்தடுத்த சீக்வல் எடுக்க 2 பார்ட் எடுக்கணும், பார்ட் 1 டேமேஜ் பண்ணி விட்டு போவாங்க. ஆனா தமிழ் படம் மட்டும் எத்தனை வேணா எடுக்கலாம். இப்ப கூட இப்ப ஆரம்பிச்சா கூட ஒரு 10 படத்துக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலாம். ஆமா, அவ்வளவு படம் வந்துருச்சு. ஆமா,
அதுல முக்கியமா சொல்ல போனா அந்த ஹேக்கிங் வச்சு ஒரு ட்ரோல் பண்ணிருப்பாங்க. எந்த படத்துலயும் பண்ணதே கிடையாது. சிங்கம் 3ல வரும்னு நினைக்கிறேன். இந்த சிம் கார்டை வச்சுட்டு ஆமா. வைஃபை அதே GTA 5 மேப் வச்சு யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பெட்ரோல் டேங்க்ல மண்ணை போட முடியுமான்னு ஆமா கேட்டிருப்பாங்க. அந்த சாரி சார் நான் அந்த டெக்னாலஜி வரல. அது சைக்கிளா மாத்த முடியுமா அந்த பைக்? அப்புறம் இந்த கதை இப்படி ஓப்பன் ஆகுமா இப்படி ஓப்பன் அந்த நம்பர் மனப்படம் மாதிரி தப்பா சொல்லுவார்ல அது ஒன்று இருக்கும். பார்ட் 1லயுமே நிறைய காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. பார்ட் சாமி 2 வந்து அதுல ட்ரோல் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த டிஃபன் பாக்ஸ் தூக்கி அடிப்பாங்கல்ல. சாமி ஒருத்த வந்து டிஃபன் பாக்ஸ் மேல அவ்வளவு பெரிய கேரியர் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துள்ள கேரியர் தூக்கி அடிப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்ட் 1ல வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த அம்மன் கோயிலுக்கு அந்த ஹீரோயின் வந்து வண்டியை பஸ் நிப்பாட்டு சொல்லுவாங்க. அதான் ஞாபகம் இருக்கா? அவரு கட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். ஆமா அது ஆக்சுவலி ப்ரோமோல விட்டாங்க. என்னன்னா அந்த பார்ட் 1 வந்து கொஞ்சம் அந்த காலத்துல வந்த படங்கள்லாம் சிவாஜி இந்த மாதிரி படம் கந்தசாமி அந்த மாதிரி டைப். ஆமா அந்த டைம்ல வந்த படம். அதனால அந்த படத்தை அந்த டைம்ல நல்லா செஞ்சிருந்தாங்க. இது விவேகம் அந்த வேதாளம் அந்த அப்ப அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்த படங்கள் வச்சு இந்த படத்துல பண்ணாங்க. இதுல வந்து மெர்சல் விட்டு போன படங்கள்லாம் அப்போ விட்டு போன படங்களும் சேர்ந்து இதுல பண்ணிருந்தாங்க. ஆமா தேவர்மோகன் சேர்த்துப்பாங்க. இந்த 2.0 படம் வந்திருக்காது. வரதுக்கு முன்னாடியே ட்ரோல் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் லுக் விட்டாங்க. அத வச்சு ட்ரோல் பண்ணாங்க. அந்த கிட்ட போட்டு சர்க்கார் போஸ்ட் விட்டு அடுத்த நாள் இவங்க ஒரு போஸ்டர் கலாச்சு. போஸ்டர்ல வந்துருச்சு. ஷூட்ல இது பண்ணதுனால படத்துல ஃபுட்டேஜ் இல்ல. அது இனிமே 3 எடுத்தா வரும் போல. 3 எடுத்தா நிறைய படத்துக்கு இருக்கு. ஆமா வரிசை எல்லாரும் நிறைய மொக்க படம் ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் எங்களுக்கு அந்த 3 எடுத்து விட்டீங்கன்னா நாங்க ரொம்ப வெயிட் பண்றோம். அதை எடுத்து விட்டுருங்க. இன்னொன்னு பாருங்க சிவா நடிச்ச 2 பார்ட் ஹிட். சரி இதெல்லாம் வந்து கண்டினியூஸா சிவா நடிச்ச 2 பார்ட் படங்கள். ரெண்டுமே ஹிட். இப்போ அடுத்து வந்து இன்னும் 2 படங்கள் இருக்கு. அதுல ஒன்று வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருச்சு. பார்ட் 2 சீக்குவலா இல்லாம வேற ஒரு கதையோட அந்த பார்ட் 2 தான் கலகலப்பு 2. அது பெருசா போகல. இப்போ அதே மாதிரி இன்னொரு படம் பண்றாங்க. அது வந்து சூதுகவும் 2. இதுல வந்து விஜய் சேதுபதிக்கு பதிலா இவர் நடிக்கிறார். மிர்ச்சி சிவா நடிக்கிறாரு. இந்த படம் இன்னும் வரல. இப்பதான் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. படம் எப்போ தெரியல. அது வந்தா அந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியும். அடுத்து பாகுபலி 2 பார்ட் 1 வந்து தமிழ்ல பெருசா ஹிட் இல்ல. அதுவும் KGF மாதிரியே தான். ஆமா வந்து நிறைய பேர் இந்த OTT நிறைய பேர் இந்த டூர் பரப்பு பஸ் ஒரு படத்தை 2ஆ பிரிச்சு இது பண்ற ட்ரெண்ட் இதுவும் KGF தான் செட் பண்ணுச்சு. 1000 கோடி அச்சீவ் பண்ணணும். ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து 1000 கோடி அச்சீவ் பண்ணியிருந்தாதான் வந்து அது கௌரவமா இருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பெரிய ஹிட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. செகண்ட் பார்ட்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஒரு ஹைப் ஏத்தி வச்சு செகண்ட் பார்ட்ல எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம். அதுல அந்த மாதிரி இருந்துச்சு. என்னன்னா இதுல இந்த இதை கூட என்னன்னா பாகுபலி படம் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஓப்பனிங் பெருசா இல்லை. ஆனா அந்த போர் இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஹைப் தியேட்டர் போனாங்க. பாகுபலியோட பெருசா இருக்கும். அது வந்து இவங்க இது பண்ணிருந்தாங்க. அப்ப இருந்து குவாலிட்டி சண்டை ஆரம்பிச்சிச்சு. இப்ப என்னன்னா இப்ப வந்து 3 வருஷம் 2 வருஷம் கேப்ல பார்ட் 2 வருது. இந்த படத்துல வந்து என்னன்னா இந்த படத்தை கட்டப்பா ஏன் பாகுபலியை கொண்டாரு இந்த ஒரு கொஸ்டின் போதும். அந்த செகண்ட் படத்தோட அந்த கொஸ்டின் தான். இன்னொன்னு அனுஷ்காவோட போர்ஷன் எப்படி காமிக்க போறாங்கன்னா அனுஷ்கா வந்து இதுல வந்து ஒரு என்ன சொல்றது வயசான ஒரு அதுல வயசா தமனாவுக்கு பெரிய ரோல் வந்துருக்கும். ஆமா தமனாவுக்கு பெரிய ரோல் இருக்கும். தமனா வந்து செகண்ட் பார்ட்ல ரோலே இல்ல. அதோட ஒரு ஆன்டி ரியாக்ஷன் கொடுத்துட்டே ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஆமா அந்த இல்ல ஒரு ஆன்டி வந்து எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. மகிழ்ச்சியான டைம்ல சிரிப்பாங்க, சோகமான டைம்ல அழுவாங்க. எல்லா ரியாக்ஷனுக்கும் அந்த ஆன்டியை டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து தமனாவோட பெரிய ஸ்கிரீன் ஸ்பேஸ் அவங்க. ஆமா அது என்னன்னா தமனா வந்து இதுக்காக ஹார்ஸ் ட்ரைனிங் எடுக்கிற அது இதுன்னாங்க. கடைசியா பார்த்தா படத்தை வந்ததே ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்தாங்க. செகண்ட் பார்ட்ல சொல்றேன் அனுஷ்காவுக்கு இதுல பெரிய ரோல் இருந்துச்சு. எங்க அனுஷ்கா காமிச்சிருந்தாங்க. இதுல வந்து என்னன்னா இது இந்த பிளாஷ்பேக் தான் மொத்தமாவே பார்ட் 2ல ஒரு கடைசி ஒரு அரை மணி நேரம் தான் பிரசன்ட்டுக்கு வருவாங்க. சண்டைக்காக வருவாங்க. இந்த 2 படத்துலயும் மிகப்பெரிய படம் வந்து இசை. எல்லா பாட்டும் சூப்பரா போட்டிருப்பாரு. 2 படத்துலயும் எல்லா பாட்டும் தமிழ்ல ஹிட். அதெல்லாம் செட் ஒர்க்கு எல்லாமே டெக்னிக்கலா படம் பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஆமா என்னதான் பனைமரத்தை வளர்த்து பறந்து லாஜிக்கல்லாம் இதெல்லாம் பார்த்தா இல்ல அது ராஜேந்திரன் லைஃப் தான். ராஜமௌலி படங்கள் பொதுவா அப்படிதான் இருக்கும். அப்படி புல்லட் அப்படி தூக்கி மண்டையில வச்சு ஓங்கி வீசுறது, ட்ரிபிள் சிலையை பிடிச்சி இழுக்கிறது. ஆமா பாக்க நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே இப்போ அடுத்து வந்து ஒரு 3 பேய் படத்தை கம்பேர் பண்ணி பேசலாம். அது வந்து ஒரு ஹாரர் ஜான்ரா, ஹாரர் காமெடி ஜான்ரா. மூணுமே ஹாரர் காமெடி. ரைட். மூணுமே ஹாரர் காமெடி. ஹீரோயின் வேற இருப்பாங்க. ஆமா ஒரு இடத்துல வேற ஒரு ஹீரோ மட்டும் மாறாம இருப்பாரு. இதுல இருக்க 2 படங்கள் வந்து ஹீரோ ஒரே ஹீரோ தான் எல்லா படத்துலயும் இருப்பாரு. ஹீரோயின் லாரன்ஸ் ஒண்ணு. நம்ம ஹீரோயின் மாறிட்டே இருப்பாங்க. அங்க சுதர்சி தானே எல்லாத்துலயும் ஹீரோ. இல்ல இன்னொருத்தர் பேருக்கு ஹீரோயின் போட்டுருவாரு. ஆர்யா ஹீரோன்னு அவரை போட்டுட்டு மாசின முள்ள நமக்கு வச்சுக்கிறது. இவருமே வச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காலி பண்ணி விடுவாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பேய் பிடிச்சு உட்கார வச்சிருவாரு. செகண்ட் ஹாஃப்ல இவரு கேரி ஆன் பண்ணிடுவாரு. இல்ல அது 4ல சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி விஜய் சேதுபதி நாங்க வந்து கமிட் பண்ணோம். ஒரு டேட் இஷ்யூனால அவரால் பண்ண முடியல. எனக்கே பண்ணி போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே பண்ணிட்டாரு. போர் அடிக்கிறது முன்னாடி அவரே பண்ணாரா? ஏன்னா இந்த மாதிரி இவர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுவார். ஏன்னா ஒருத்தர் கூட்டு ஒரு ஹீரோன்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவரை போட்டு இது பண்ணிட்டு படுக்க வச்சு செகண்ட் ஹாஃப்ல இவர் ஹீரோ ஆயிடுவாரு. இது இப்படிதான் 3 படங்களும் பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி லாரன்ஸ் ஒரு வித்தியாசம் இருக்கு மற்றவங்க காட்டி. அவர் வந்து ஹீரோயின் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிருப்பாரு. ஆமா ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு ஹீரோயின், செகண்ட் பார்ட்ல 2 ஹீரோ. நம்ம அந்த படத்துல வந்து ஹீரோயின் கவுண்ட் பார்த்தா வந்து பாட்டு இது எத்தனை பாட்டுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும். எண்ணிட்டோம்னா 7000 3 ஹீரோயினா 3 அப்படி பார்த்தா பார்ட் 3ல 4 ஹீரோயின். அது முனி 4 கணக்கு படி எடுத்தா கரெக்டா இருக்கும். ஆமா முனி 4 கணக்கு படி அது கரெக்ட். அந்த லாஜிக் எடுத்துக்கலாம். இது வந்து எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். ஆமா
இப்போ என்னன்னா பார்ட் 5 கூட எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து மிருனால் தாகூர் வந்து கேட்குறதா வந்து வதந்தியெல்லாம் பரவிட்டு இருந்துச்சு. அது வதந்தியாவே மூடி முடிச்சிட்டாங்க. அது வதந்தின்னு ஆரம்பிச்சே சொல்லிட்டாரு. ஓகே. இப்போ என்னன்னா இந்த ஃப்ரான்ச்சைஸ்லாம் வந்து எடுத்து ஹிட் ஆகணும் ஆடியன்ஸ் பார்க்குறாங்களா இல்லை ஆடியன்ஸ் பார்க்குறாங்கன்னு எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு 5 வருஷம் கேப்ல ஒரு பேய் படம் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்து இவங்களும் வந்துருவாங்க கிளம்பி. இல்ல அது எப்பவுமே வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ்னு ஒன்று. இப்போ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ், அது நிறைய சீரிஸ் இருக்கு. இப்போ இதுல வந்து பாக்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் உருவாக்கிடுறாங்க, எங்கேஜிங்கா ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி ஆடியன்ஸை பிடிச்சிடுறாங்க. ஸோ நீங்க வந்து அதுல கிளைக்கதைகள், இப்போ மணி ஐஸ் வர பெர்லினுக்கு ஒரு ஸ்டோரி வந்துச்சு, நீங்க கிளைக்கதைகள் பண்ண அதுக்கு எப்பவுமே ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க கான்ஸ்டன்டா. அதனால நீங்க எவ்வளவு வேணா எடுத்துக்கிட்டே இருக்க, நீங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னொன்னா காஞ்சனா 3 சுமாரா இருந்தாலும் அது பெரிய ஹிட். நான் அவ்வளவு பேர் தியேட்டருக்கு போனாங்க, சுமாரா இருக்குன்னு தெரிஞ்சு வேணே போனாங்க. அது இதெல்லாம் வந்து குடும்பங்கள் கொண்டாடும் கேட்டகரியில வந்து வந்துருது. சோ இப்போ அடுத்தடுத்த படம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அரண்மனைக்குமே அடுத்த 5 இருக்குன்னு சொல்லி. அரண்மனை 4 தான் அந்த வருஷத்தோட பெரிய. ஆமா, ஃபர்ஸ்ட் 100 கோடி அதுதான். ஆமா. டிடி ரிட்டர்ன்ஸ் அதே மாதிரி 3 பார்ட் எடுத்துட்டாங்க. அது வந்து தில்லுக்கு துட்டு 1, 2 எடுத்து பார்ட் 3க்கு வந்து டைட்டில் கொடுக்கறதுனால டிடி ரிட்டர்ன்ஸ்னு மாத்தி அதை படத்துலயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ அடுத்து டிடி ரிட்டர்ன்ஸ் 2. ஆமா, டிடி ரிட்டர்ன்ஸ் 2 வருது. இப்போ முனி 5, அதே மாதிரி இந்த பக்கம் வந்து அரண்மனை 5 அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கும். ஆமா, இது வந்து ஒரு நிறைய மீம்ல கூட சொல்லுவாங்க 2050 முனி பார்ட் 20, 30, 40 அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ட்ரோல்ல வரும். ஸோ அது வந்துகிட்டே தான் இருக்கும், அதை கண்டுக்க வேணாம். சரி பண்ணுங்க, எத்தனை பாட்டு வேணா பண்ணுங்க. என்ன அச்சோ மாதிரி இன்னும் ஒரு 2-3 சாங் ஆட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். கருப்பு பேர் அழகா. சரி பண்ணுங்க நல்லா இருக்கும். அடுத்து வந்து ஜிகர்தண்டா XX. எனக்கு வந்து லாரன்ஸ் நடிச்சு சீக்வல் படத்துல எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட இதாண்டா சினிமா அப்படின்ட்டு கொண்டாடப்பட்ட ஒரு படம். இப்படி வச்சாங்க எல்லாரும். ஆமா, என்னன்னா இதுல வந்து லாரன்ஸ் வந்து அவர் இது வரைக்கும் நடிச்ச ஒரு கேரக்டர் இல்லாம இதுல கொஞ்சம் வித்தியாசமா நடிச்சிருந்தாரு. அமைதியா ரொம்ப ஓவர் ஆக்ட், எக்ஸாஜரேட் பண்ணி நடிக்காம, கத்தி நடிக்காம சிம்பிளான ஒரு சீனை கூட ரொம்ப இது பண்ணிருப்பாரு, சப்டிலா அடிச்சிருப்பாரு. ஆமா, இதுல வந்து சூப்பரா நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல எவ்வளவு பெரிய சிச்சுவேஷன் வந்தாலும் ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டரா இதுல பண்ணிருப்பாரு. அது எல்லாமே ஒரு அந்த கோமாரா அதை கூப்பிடுவாரு, கோமாரு அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஒரு அழுகுற சீன்லாம் வந்து மற்ற பாட்டுல பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பா இருக்கும். ஆனா இந்த டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் நல்ல ஒரு நல்லா வாங்கியிருக்காரு. காஸ்டியூம் முதல்ல எல்லாமே நல்லா பண்ணிருப்பாங்க. ஆனா எப்போ நல்லா எமோட் பண்ணி நடிக்கிற எஸ். ஜே. சூர்யா வந்து அமைதியா நிக்க நம்ம அவர் அமைதியா நிக்க வச்சிருந்தாங்க. அது இல்லாம அவருக்கு கல்யாணம் ஒன்று பண்ணுவாங்க நடுவுல. ஆமா, இல்ல அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு அவங்க எப்படி சம்மந்தமே இல்லாம நடக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருந்திருக்கும். ஃபுட்டேஜ் டியூரேஷன் நல்லா தூக்கியிருப்பாங்க. ஆமா, இல்ல ஏன்னா அவருக்கு அந்த என்ன சொல்றது பார்ட் 2 ஸ்டார்டிங்லேயே அவருக்கு ஒரு லவ்வர் இருக்கும். அங்க போலீஸ் அவன்கள் தான் இங்க வருவாரு. கடைசியா பார்த்தா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்ப இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட். தீபாவளி எப்போ ரிலீஸ் ஆச்சு? என்னன்னா இப்போ வந்து கார்த்தி படம் ரிலீஸ் ஆகி கூட எந்த படம் டிசம்பர் ஃபிளாப் ஆயிரும், கார்த்தி படம் தான் ஹிட் ஆகும் அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. வரிசை எடுத்து பார்த்தா மேக்ஸிமம் ஹிட் ஆகுது கடைசியா அந்த படங்கள்லாம். ஸ்கிரிப்ட் செலக்ஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் நிறைய பேர் கார்த்தி படம் நம்பி போனாங்க. அது வேற ராஜமுருகன் படம் ஒரு எதிர்பார்ப்பு. இவர் வேற நானா கேட்டு 25 படம் நீங்க தான் பண்ணணும்னு சொல்லி பண்ணதாவே நியூஸ் சொல்லி அது நிறைய சொல்றாங்க. அதுல கதையில வந்து தலையீடு வேற ஒரு கதை வச்சிருந்தாரு, இது வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஜெகர்தண்டா 2 இதுவும் தீபாவளிக்கு வருது. போன வருஷம் தீபாவளிக்கு பெரிய ஹீரோ படம் இல்ல, இவங்க 2 பேரும் ஹீரோ படம் தான் வந்துச்சு. ரிலீஸ் ஆகுது. வந்து பார்த்தா ஜப்பான் ஃபர்ஸ்ட் ஷோ போனவங்களும் வந்து கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்தியோட ஆக்டிங் நல்லா, ஒரு வாய்ஸ் நல்லா, ஏதோ பல்ல கடிச்சிட்டு பேசிட்டு இருப்பாரு போல. அந்த படம் அதுக்கப்புறம் இதாண்டா சினிமா அப்படின்னு மார்ட் டாப். ஜெகர்தண்டா 2க்கு ஹைப், ஃபுல் ஹைப், கூட்டம் ஏறிடுச்சு. அடுத்த நாள் நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ். ஒரு கல்ட்டா மாதிரி. ஆமா, கடைசியில அந்த சென்டிமெண்ட் சீன் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருச்சு. அவர் டெத்தோட சீன், அந்த லாரன்ஸோட சாவு வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து தியேட்டர்ல ஓடுவாங்க. ஆமா, அது ரொம்ப பிடிச்சி போனால படத்துக்கு வந்து சம வசூல், கூட்டம் கூட்டமா தியேட்டர்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாரும். அப்ப ஜிகர்தண்டா XX அது வந்து சீக்வல் மாதிரி தெரியல ஃபர்ஸ்ட். ஆமா, அப்புறம் பார்த்தா அது ப்ரீக்வல் சொல்லிட்டாங்க. ப்ரீக்வலா மாத்திட்டாங்க. சேதுவோட அப்பா அம்மா தியேட்டரோட கண்டினியூட்டி இருக்காதுன்னு நினைச்சு போனவங்களுக்கு கடைசியா ஒரு. ஆமா, ஏன் ஜிகர்தண்டா XX ன்னு கேட்டாரு. XXXோட ஒன்னு கம்மின்னு சொல்லி கார்த்திக் சுப்ராஜ் சொல்லி இருந்தாரு. ஆமா, அடுத்து ஜிகர்தண்டா XXX கார்ல பல்கா ஒருத்தர் இப்படி பின்னாடி காட்டாங்க. கடைசில சஞ்சய் தத்துன்னு சொல்லி 3ஆவது பாட்டு போவாங்க. அது வந்து XXX ஜிகர்தண்டா XXXக்கு ஒரு லீடு கொடுத்து முடிச்சிருப்பாங்க. சேதோட அப்பா அம்மா, அடுத்து சேதோட பையன் நினைக்கிறேன். அடுத்து இப்போ வந்து உரியடி 2, உரியடி 1 வந்து நல்ல ஹிட். நிறைய பேருக்கு அந்த படம் பிடிக்கும். அந்த பாட்டு கூட ஹிட். ஆனா அவங்க வந்து இப்போ அப்பையில ஒரு ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் தெரியும். ஆமா, அந்த பாட்டு என்னன்னா டெய்லி லோக்கல் சேனல்ல போற அளவுக்கு அந்த ஒரு பாட்டு ஹிட். மானை அந்தோனிதாசன் அந்த பாட்டு சரியான ஹிட். தீம் மியூசிக் இதெல்லாம் படத்துல நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுல வந்து நிறைய அரசியல் நல்லா பேசியிருந்தாங்க. அப்படியே கட் பண்ணா பார்ட் 2ல வந்து கொஞ்சம் டவுன் தான். ஏன்னா வந்து பார்ட் 2 நிறைய சீன் கட் பண்ணிட்டாங்க. அதுல 2D பிக்சர்ஸ் சூர்யா வந்து அதுல வந்து நிறைய அந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை எல்லாம் வச்சு எடுத்திருந்தாங்க. அதுல போதுமான அளவுக்கு அரசியல் பேசி கட் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. பார்ட் 1 அளவுக்கு இருக்காது, ஆனா பார்ட் 2 நல்லா தான் இருக்கும். டீசென்டான ஒரு படம். ஆனா அந்த படத்துல வந்து பார்ட் 1ல போட்ட எஃபோர்ட் இதுல இருக்குமான்னு கேட்டா கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அதுல இருக்க மாதிரி நிறைய சீன் ரீக்ரியேட் பண்ண நினைச்சிருக்காங்க இந்த படத்துல. அதனால இந்த படம் கொஞ்சம் டவுன். பார்ட் 1 தான் கம்பேர், பார்ட் 2 கொஞ்சம் டவுன் தான். அடுத்து பார்த்தா ஜிவின்னு ஒரு படம் நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேஸ்டு படம். முக்கோண கதைகள். ஆமா, முக்கோண விதிகள்
ட்ரையாங்கிள் ரூல் வச்சு எடுத்த கதை. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த பாயிண்ட்டை முடிச்சிட்டாங்க, செகண்ட் பார்ட் இந்த பாயிண்ட், இப்போ மூணாவது பாயிண்ட் கனெக்ட் பண்றது பாயிண்ட் வந்து எடுக்கல. ஸோ ரெண்டு படமும் நல்லா இருக்கும், கண்டினியூவா பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும். நிறைய கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர் மாறி மாறி வரும். ஸோ நீங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரிப்பிங்கான த்ரில்லர் படம் அது. அதுவும் வந்து ஒரு புதுமுகங்கள் தான் நடிச்சாங்க மோஸ்ட்லி. மட்டும் புதுமுகம் நினைக்கிறேன், மற்றவங்களாம் கொஞ்சம் முகம் தெரிஞ்சவங்க தான். ஆனா அந்த படத்துல என்ன வித்தியாசம்னா, இந்த படத்துல அந்த கேரக்டர் எல்லாமே இதுல வந்திருப்பாங்க, ஆனா வேற வேற ரூபத்துல வருவாங்க. அந்த ட்ரையாங்கிள் ரூல் கரெக்டா ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்ட் 3 வந்தா ரெண்டு ஆல்ரெடி முடிச்ச ரெண்டு படத்தோட கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ லீடும் கரெக்டா நல்லா கொடுத்துருக்காங்க. அது நீங்க சொல்லும் போதே வந்து அவ்வளோ எதிர்பார்ப்பு தூண்டுது. ரெண்டாவது பாட்டு என் மூஞ்சியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ எக்ஸ்பிரஷன் காட்டுவேன். அந்த படம் வந்து பார்க்கணும் எதிர்பார்ப்பா இருக்கு. நான் மட்டும் சொல்ல, இது நிறைய பேர் பார்த்து சொன்னாங்க என்கிட்ட. பார்ட் 2 ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த படம் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே ஒன்னா பார்க்க சொன்னாங்க, அதனால தான் நான் பார்த்தேன். ஓகே. ஆனா பார்த்து முடிக்கும்போது ரெண்டு படமும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே ஷூர். ஆனா பட்ஜெட் ரொம்ப கம்மி. ஓகே. அப்போ இதெல்லாம் வந்து கொண்டாடப்பட்ட படங்கள், நம்ம தோல்வி அடைந்த படங்களை கம்பேர் பண்ணுவது போது கொண்டாடப்பட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்கு நமக்கு லிஸ்ட்டு. ஏன்னா இங்கே நிறைய பேர் பார்ட் 2 எடுக்கிறது வந்து லெகசி, பார்ட் 1ஓட லெகசி எடுக்கிறது தான் பார்ட் 2 எடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஹிட் ஆயிடுச்சு, ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் சில டேரக்டர்ஸ் வந்து ஃபார்ம் அவுட் ஆயிருப்பாரு. அந்த டைம்ல வந்து சரி பார்ட் 2 எடுத்துடலாம், ப்ரொடியூசர் கிடைச்சா ஃபார்ம்ல இருக்கையில ஒரு படம் எடுத்துருப்போம். அந்த படத்தோட லெகசியை கெடுத்து ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காருங்க, டேரக்டரையும் பேர் கெடுத்துக்கிற அளவுக்கு இந்த பார்ட் 2 பண்ணிருக்காங்க நிறைய பேர். அப்படிதான் நிறைய வருது. இந்த நிலைமை வந்து மாறணும் தமிழ் சினிமால. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி வந்து ஹிட்டான சீக்வல் படமே வந்து தமிழ் சினிமால ரொம்ப எடுத்து மறுபடியும் டேமேஜ் பண்றாங்க. ஆமா. இப்போ இந்தியன் 2 கூட அப்படிதான் இருக்கு. இல்ல பிளான் பண்ணி எடுக்கலாம். நம்ம ஒரு கதையை வந்து ரெண்டா பிரித்து சொல்லணும், ஆரம்பத்துல ஒரு பிளான் இருக்கலாம். இல்ல நம்ம பிளானே இல்லாதனால அடுத்து எடுக்கிறோம்னா ப்ராப்பரா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி. ஆனா சில படத்துக்கு எடுக்கவே முடியாதுன்றதும் இருக்கு. ஆமா. ஆனா அதெல்லாம் தாண்டி அது எடுக்கணும்னு நினைச்சு நிறைய மாட்டி விட்டுறாங்க கொண்டு வந்து. ஆமா. இப்ப சரி ஓகே, நம்ம அடுத்து வந்து இன்னொரு வீடியோல வந்து நம்ம எதிர்பார்ப்புல இருக்க பார்ட் 2 பத்தி பேசலாம். சீக்வல் பத்தி பண்ணி அதுல வந்து வரும்னு நினைக்கிற படம், வராது ஆனா வரணும்னு நினைக்கிற படமும் பேசிடலாம் அதுல. ஓகே ஓகே. மீண்டும் வந்து அடுத்து அதிக எதிர்பார்ப்பில் உள்ள சீக்வல் படங்களுக்கு ஒரு வீடியோல நானும் மூத்த பத்திரிகையாளரும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.